இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அர்ஷினி அக்கா, நீ கண் முழிக்கிறதுக்குள்ள என் உயிர் என்கிட்ட இல்ல தெரியுமா? சரி வர்ஷினி, அதெல்லாம் விடு. நீ எதுக்கு அங்க போன? எனக்கு தெரியலங்க. தெரியலையா? என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, என்கிட்ட தனியா பேசணும், நேர்ல வான்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்கல்ல. என்னது? நானா? வர்ஷினி, அந்த மாதிரி மெசேஜ் எதுவும் நான் அனுப்பலையே. என்ன சொல்ற? எனக்கு மெசேஜ் வந்துச்சு ராக, அதனாலதான் நான் தனியா வந்தேன். யாரோ என் பின்னாடி வந்து என் முகத்தை பொத்துனாங்க. நான் அப்படியே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இங்க பாரு, நான் எந்த மெசேஜும் அனுப்பல. வர்ஷினி, இங்க பாரு. ஆனா உங்க போன்ல இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு. அப்படின்னா அப்ப இது நிச்சயமா ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்ரீஜா மேல பழி போடுற? இந்த கிரிமினல் வேலையெல்லாம் அவளால எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் நிச்சயமா பானுமதியோட வேலையா தான் இருக்கும். இல்ல ராகவ், ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தா இது அவங்களோட வேலையா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் ஒன்னும் வர்ஷினியை கட்டிக்கலையே. அப்புறம் எதுக்காக அவங்க வர்ஷினியை டார்கெட் பண்ணணும்? லாஜிக் இடிக்குதே. வர்ஷினி மேல ஸ்ரீஜாவுக்கு தான் கோவம், பொறாமை எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஸ்ரீஜா தான் இதை பண்ணிருப்பான்னு தோணுது. நாம யோசிக்காத யாராவது இன்னொரு ஆளா இருக்கலாம்ல? எனக்கு அப்படிதான் தோணுது. சோ இப்ப நம்ம எந்த முடிவுக்கும் வர வேணாம். டாக்டர், வாங்க டாக்டர். பேஷண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா பேசுறாங்க. ஷீஸ் ஃபைன். நீங்க இன்னைக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ டாக்டர். தேங்க்யூ. அர்ஷினி,